எல்லோருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் தியானம், சுவாத்தியாயம், அதாவது புத்தக படிப்புதல் மற்றும் சத்சங்கமம் செய்யும்போது ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆன்ம வளர்ச்சி என்பது இருக்கும். இந்த வகையில் தினமும் ஒவ்வொரு படியும் ஆன்மீகமாக ஆன்ம வளர்ச்சி என்பது நமக்கு கிடைத்தால் எவ்வளவோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். எந்த வகையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஒவ்வொரு நாளும் இந்த வளர்ச்சி என்பது வந்தால் வளர 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 நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அது என்ன அப்படின்னா, செல்ஃப் மாஸ்டரி என்பது வெளியே இருக்கும் உலகத்தை கண்ட்ரோல் பண்றது கிடையாது. செல்ஃப் மாஸ்டரி என்பது நம்முடைய உள் உலகத்தின் மீது நமக்கு கண்ட்ரோல் என்பது இருக்கணும். உள்ளுலகம் என்றால் என்ன? நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்ச்சிகள் மற்றும் நம்முடைய ரெஸ்பான்சஸ், நம்முடைய ரியாக்ஷன்ஸ், நம்முடைய சோல் கைடன்ஸ். இதுதான் உள்ளுலகம், வேறொன்றும் கிடையாது. இந்த விஷயங்கள் எல்லாமே முழுமையான ஒரு பார்வையில் இருந்தால், முழுமையான விழிப்புணர்வுடன் இருந்தால், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய ரெஸ்பான்சஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ், நம்முடைய சோல் கைடன்ஸ் பர்ஃபெக்டா இருக்கும். இத்தனை நாள் எதுக்காக நமக்கு இந்த மாதிரி செல்ஃப் மாஸ்டரி என்பது இல்லை என்றால், நம்ம மீது நமக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை என்ற அர்த்தம். தினமும் தியானம் செய்தால், தியானம் செய்ய 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 ஜாஸ்தியா இம்ப்ரூவ் ஆகும். அப்படின்னா அவேர்னஸ், விழிப்புணர்வு, ஆழமான விழிப்புணர்வு என்பது நமக்கு இருக்கணும். நிறைய பேர் பாருங்க, தியானம் செய்யும் போது அவங்களுக்கே தெரியாமல் எண்ணங்கள் ஆரம்பமாகும், அவங்களுக்கே தெரியாமல் எமோஷனல் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி இருந்தால் எந்த வகையான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எப்படி எடுக்கிறோம், அதன் மீது கண்ட்ரோலே இல்லை. இந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாம இருந்தால் சோல்ஸ் கைடன்ஸ் என்பது எப்படி வருது? வாழ்க்கை துன்பங்களோட இருக்காம இன்னும் வேற எப்படி இருக்கும்? அதற்காக முதலில் நமக்கு தியானத்தின் மூலம் கிடைக்கிற ஒரு நன்மை என்ன அப்படின்னா, ஆழமான விழிப்புணர்வு. எதன் மீது விழிப்புணர்வு? நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய ரெஸ்பான்சஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ். இது நாளும் கரெக்டானால் ஆட்டோமேட்டிக்கா சோல்ஸ் கைடன்ஸ் என்பது எப்பவுமே வருது. சோல்ஸ் கைடன்ஸ் கண்டினியூஸா நமக்கு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பவுண்டரி என்பது கிரியேட் ஆகும். எதுக்காக பவுண்டரி அப்படின்னா, இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. எத்தனை விஷயங்கள் அப்படின்னா, எல்லையே இல்லாத அத்தனை விஷயங்கள் எல்லாமே இந்த உலகத்துல இருக்கு. தினந்தோறும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒவ்வொரு விஷயம் கண்டினியூஸா நடக்குது. எல்லாமே நமக்கு தேவையா? தேவையில்லை. இந்த விஷயத்தின் மீது விழிப்புணர்வு என்பது நமக்கு வந்தால் அதுதான் பவுண்டரி. லிமிட்டட்னஸ் என்பது கிரியேட் ஆகும். லிமிட்டட்னஸ் என்ன? நாம இந்த உலகத்திற்கு வரும்போது ஒரு பிளான் என்பது கொண்டு வந்திருக்கிறோம். நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய இலட்சியங்கள் எது இருக்கோ அதன் மீது மட்டுமே பார்வை, வேற என்று எல்லாமே நமக்கு தேவையில்லை என்ற அவேர்னஸ் வந்தால் தட் பிகம்ஸ் யுவர் லிமிட், யுவர் பவுண்டரி. இந்த விஷயம் தெரிந்தால் எது தேவை, எது தேவையில்லை எனக்கு அப்படின்ற விழிப்புணர்வுடன் நாம சூஸ் பண்ணிக்கிறோம். தேவையில்லாதது நம்ம கிட்ட இருந்தாலும், தேவையானது இல்லாத மாதிரி இருந்தாலும் நமக்கு துன்பங்கள் என்பது எப்பவுமே இருக்கும். அதுக்காக நமக்கு என்ன தேவை என்ற விஷயம் புரிந்துக்கணும் அப்படின்னா, சோல்ஸ் கைடன்ஸ் என்பது இருக்கணும். சோல்ஸ் கைடன்ஸ் எப்படி பெறுவது? நமக்கு இன்ட்யூஷன் என்பது தேவை. அந்த இன்ட்யூஷன் மூலமா சோல் கைடன்ஸ் என்பது கிடைக்கும். அந்த கைடன்ஸின் மூலம் நாம வாழ்க்கையின் மீது கண்ட்ரோல் என்பது இருக்கும். இன்னும் தியானம் என்பது கண்டினியூ பண்ணால் தேவையானது, தேவையில்லாதது என்பது ஃபில்ட்ரேஷன் ஆகும். இன்னர் டிஸ்கிரிமினேஷன், உள் விவேகம் என்பது ஜாஸ்தி ஆகும். ஜாஸ்தி ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, எது தேவை, எது தேவையில்லை என்ற விஷயம் தெரிந்தால் நம்முடைய மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும். பீஸ்ஃபுல்லா இருந்தால் என்ன ஆகும்? டீப் சைலன்ஸ், இன்னர் சைலன்ஸ் என்பது அனுபவத்திற்கு வரும். அந்த இன்னர் சைலன்ஸ் இருந்தா மட்டுமே ஆன்மாவின் பேச்சுகள், ஆன்மாவின் குரல் என்பது நமக்கு
இன்ட்யூஷன் மூலமா கேட்கும். அப்படி இல்லாத மாதிரி, அதாவது அப்படி இல்லை என்றால், அந்த டீப் சைலன்ஸ் இல்லை என்றால் நம்மளால சோல்ஸ் கைடன்ஸ் என்பதுக்கு பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. எப்போ இந்த உள் விவேகம் என்பது இருக்குமோ, வெளியில் உள்ள எத்தனை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் சரி, அது நமக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணாது. எதுக்காக? நம்முடைய நோக்கம் அந்த டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, அது இருக்கு அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு புரிதல் வருது நமக்கு. இது எல்லாமே எப்படி பெறுவது அப்படின்னா, ஆழமான தியான நிலையின் மூலம் பெற முடியும். எப்படி பெறுவது அப்படின்னா, ஆழமான தியானத்தில் நமக்கு ஆன்மீக, அதாவது ஆன்மா பேச்சுகள் எல்லாமே கேட்கப்படும். எண்ணங்கள், உணர்ச்சிகள், இது ரெண்டு சரி செய்தால் மைண்ட் ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும். இந்த விஷயங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா எதன் மீது டிபெண்ட் ஆகும்? நாம் சாப்பிடும் சாப்பாடின் மீது டிபெண்ட் ஆகும் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்ச்சிகள். நாம் எதை சாப்பிடுறோமோ அதன் மூலமா தான் நம்முடைய குணங்கள் என்பது இருக்கும். தமோகுண உணவின் மூலம் தமோகுணம், ரஜோகுண உணவின் மூலம் ரஜோகுணம், சாத்விக குணவின் மூலம் சாத்விக உணவின் மூலம் சாத்விக குணம். எப்போ தேவையோ அப்போ மட்டுமே சாத்விகமான உணவு சாப்பிட்டால் நிர்குணத்திற்கு போக முடியும். நிர்குணம் என்றால் ஆன்மாவின் தொடர்புல இருக்கிறது, எப்பவுமே ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வது. அதற்கு தான் நிர்குணம் என்பதுதான் நம்முடைய நோக்கம். மனித பிறவின் மூலம் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது நிர்குணம். எந்த மகான்களின் வரலாறு நீங்க படிச்சாலும் அவருடைய எண்ணங்கள், அவருடைய உணர்ச்சிகள் நீங்க பார்த்தால் அதுதான் நிர்குண வாழ்க்கை. தீபக் சோப்ரா எழுதிய புத்தா என்ற புத்தகம் நீங்க படிச்சால் புத்தரின் ஒவ்வொரு எண்ணமும் எவ்வளவு புனிதமாக, எவ்வளவு தூய்மையாக இருக்கும் என்ற விஷயம் நமக்கு புரியுது. அவ்வளவு புனிதமாக, அவ்வளவு தூய்மையாக நம்முடைய எண்ணங்கள் இருந்தால் நம்முடைய உணர்ச்சிகள் எவ்வளவு பாசிட்டிவா இருக்கும். அவ்வளவு பாசிட்டிவா இருந்தால் நமக்கு எதற்காக இந்த உடலுக்கு நோய்கள் வருது? அந்த அளவுக்கு புனிதமாக, தூய்மையாக அவர் எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சுத்த சாத்விகமான உணவு மட்டுமே சாப்பிட்டிருக்காங்க. நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்கு இது எல்லாவின் தேவை. மை டியர், தினமும் தியானம் செய்ய 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 நம்முடைய ஆன்ம வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் ஜாஸ்தி ஆக 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 நம்முடைய வாழ்க்கை, அதாவது அக வாழ்க்கை, வெளிய வாழ்க்கை ரெண்டுமே அலைன் ஆகும். உள்ள எது இருக்கோ அதுவே நம்ம முன்னாடி இருக்கும். உள்ள எது இல்லையோ அது தேவை இல்லை அப்படின்னு சொல்லி அது நமக்கு வரவே வராது. We will be fully aligned with our inner callings. Inner calling, நான் 1000 பேருக்கு தியானம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு எண்ணத்தின் மீது நம்முடைய பார்வை, நம்முடைய விழிப்புணர்வு இருந்தால் அதுதான் நடக்குமே. வெளியே எதுக்காக நடந்தது? என்னுடைய முழு கவனம், முழு சக்தி அதன் மீது மட்டுமே இருக்கு, வேற எதுவுமே இல்லை மைண்ட்ல. ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். அதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்மாவின் சக்தி என்பது அனுபவத்திற்கு வரணும் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய ரியாக்ஷன்ஸ், ரெஸ்பான்சஸ் சரியா இருக்கணும். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோருக்கும் வணக்கம், நன்றி.